உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஸா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது இப்போ டிசம்பர் மாசத்துல 2 தடவை நடக்குது. ஒன்று டிசம்பர் 2ஆம் தேதி நடக்குது, இன்னொன்று டிசம்பர் 28ஆம் தேதி. அப்ப இந்த 28ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் 28ஆம் தேதி இந்த பெயர்ச்சி முடிகிறது. அப்ப இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது மகர ராசியிலிருந்து இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி கும்ப ராசிக்கு வர்றாங்க. அப்ப இந்த கும்ப ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார், இதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்கிறோம். இப்ப சுக்கிர பகவானுடைய பயிற்சி, ஏன் சார் சுக்கிர பகவானுடைய பயிற்சியை அடிக்கடி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சா கூட, இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ஒரு சுபகிரகம். அந்த சுக்கிர பகவான் தான் திருமணத்துக்கு காரகன். ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை அமைந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை அமையலைன்னா அவங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, கோடான கோடி ஆஸ்தி இருந்தாலும் சரி, வெளியில பெரிய மரியாதை பெரிய புகழ் இருந்தாலும் சரி, நல்ல வாழ்க்கை அமையலினா அதெல்லாமே இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா, நல்ல மனைவி கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவான் தான் ரொம்ப முக்கியம். அது போக இந்த சுக்கிர பகவான் தான் ஒருத்தருடைய வசதி வாய்ப்புகள் ஆடம்பர வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் முக்கியம் தானே. வசதியான வாழ்க்கை வாழணும், நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், நல்ல கார் பங்களா வச்சு வாழணும், இது மாதிரி தானே எல்லாரும் ஆசைப்படுறோம். அதற்கு முக்கியம் இந்த சுக்கிர பகவான் தான். அதனால்தான் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை மாசம் மாசம் சொல்றோம். அது போக பாத்தீங்கன்னா இந்த மேச ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆறாங்க. அப்போ 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த சுக்கிர பகவான் சனிகோட இணைஞ்சு ஆட்சி பெற்ற சனியோடு இணைந்து நல்லா இருக்கிறார். அப்ப அந்த மிதுன ராசிக்கு இந்த சனி பகவானும் நட்பு கிரகம், சுக்கிர பகவானும் சனிக்கு நட்பு கிரகம், 2 பேருமே இணைஞ்சு இந்த 9ஆம் இடத்துல இணைவது அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகம். அது மட்டும் இல்ல, மிதுன ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். இந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்துல போய் சனியோடு இணைஞ்சிருக்கிறார். இது மிகப்பெரிய யோகத்தை மிதுன ராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. ஃபர்ஸ்ட் யோகமே என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வருடத்தில் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாசத்துல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சக்சஸ் ஆகும். இல்ல இந்த மாசத்துல நான் மாசமா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஏதாவது ரூபத்துல இந்த மாசத்துல அவங்க ஆரம்பிக்கக்கூடிய காரியமோ இல்ல இந்த மாசத்துல அவங்களுக்கு வரக்கூடிய செய்தியோ கண்டிப்பாக நற்செய்தியாக இருக்கும். இப்ப புத்திர பாக்கியம் குறைங்கிறது அவங்களுக்கு இருக்காது, எல்லா தடைகளும் நிவர்த்தியாகும். இது போக கணவன் மனைவி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள், அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு மனைவி கணவனை சந்தேகப்பட்டதோ இல்ல கணவன் மனைவியை சந்தேகப்பட்டதோ, இதுக்கு ஒரு கிளாரிட்டி இப்ப கிடைக்கும். இப்படி தப்பா நினைச்சிட்டுமே, இப்படி தப்பா அவரை நினைச்சிட்டுமே, இப்படி தப்பா அவளை நினைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இந்த சூழ்நிலைகள் ஆகப்பட்டது அவங்க வாழ்க்கையில இணைஞ்சு ஒரு நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். அது போக திருமண பாக்கியம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். காதல் திருமணங்கள் நல்லபடியாக நடப்பதற்குண்டான வாய்ப்பும் சிறப்பா இருக்குது. இது போக அவங்க இடம் மாறி பிழைப்பதற்குண்டான, அதாவது இடம் மாற்றங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உருவாகும். அப்ப இந்த இடம் மாற்றம் அப்படிங்கிறது என்ன? ஒரு வீடு மாறுறது, ஒரு ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போறது, வேற டிஸ்ட்ரிக்ட் போறது, வேற ஸ்டேட்டுக்கு போறது, வேற நாட்டுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்குண்டான
வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம மாறி போயிடலாம் அப்படிங்கிற முடிவெடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த பீரியட்ல கண்டிப்பா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள், அதாவது மிதுன ராசியில பிறந்தவங்க அந்த 30 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள, இல்லைன்னா அந்த 25ல இருந்து 35 வயசுக்குள்ள, இந்த 2 வயசுக்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ உங்க வேலை விஷயமாகவோ இல்லை பாத்தீங்கன்னா இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்றக்கோ கண்டிப்பாக இது நல்லபடியாக நடக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் வேலை இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல அவங்க இழந்த வேலை மறுபடியும் கண்டிப்பா கிடைக்கும். அப்படி வேலை கிடைச்சாலும் நல்ல வேலை கிடைச்சிருக்குது அப்படிங்கிற திருப்தி அடைய முடியும் அவங்கனால. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பழக்க வழக்கத்தினால ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும். அப்போ உயர்ந்தவர்களுடைய அந்த அனுகிரகங்கள், அப்போ ஒரு செல்வந்தர், ஒரு செல்வாக்கானவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, ஒரு நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க, இவங்களுடைய அனுசரணை நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அப்போ இந்த பீரியட்ல அவங்க அந்த பழக்க வழக்கத்தின் மூலியமாக நன்மை அடையக்கூடிய காலகட்டமாக இப்ப நல்லா இருக்குது. இது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல போன மாதத்தை விட இந்த மாதம் கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த மாதத்துல இந்த கடனை கட்டிடலாம், இல்லை இந்த மாதத்துல நம்ம இவ்வளவு பணம் போட்டு நம்ம பிசினஸ் ஒன்று மேல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரெண்டாவது இந்த மாதத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த மாதத்தில் அவங்க நினைத்த மாதிரியே செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப இந்த மிதுன ராசியில பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க இடம் மாறி போவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த இடம் மாறி கண்டிப்பாக ஒரு நாடு விட்டு நாடோ ஒரு ஊர் விட்டு ஊரோ இந்த இடத்த மாத்தி இருந்தால் அவர்களுக்கு நல்லா இருக்கும். யாருன்னா திருவாதிரை நட்சத்திரம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க எல்லாருமே, ஆண் பெண் எல்லாருமே, இப்ப நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா காஞ்சி காமாட்சி அம்மன், இல்லைன்னா மதுரை மாங்காட்டு மாரியம்மன். இப்போ அந்த மாங்காட்டு மாரியம்மனும் காஞ்சி காமாட்சி அம்மனும் எங்களுக்கு பக்கத்தில் இல்லையே அப்படின்னு நினைச்சா அந்த போட்டோ கூட டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்க வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கும் உங்க மனதிற்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மன நிம்மதியும் கண்டிப்பாக கொடுக்கும். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு நல்ல பலன் எனக்கு கிடைக்குமா, அப்ப என்னுடைய நேர காலம் எப்படி இருக்குது, நம்ம எதை செஞ்சாலும் திருப்தியாக இல்லையே, இல்லை ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கணும், இதற்கு நேர காலங்கள் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்து நீங்க சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் சொல்லப்படும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.